ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அழகாக தண்ணியில் தீபம் எரியுமா அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக தண்ணியில் எரியாது, எண்ணெயில் தான் எரியும். அது பார்க்குறதுக்கு தண்ணியில் எரியிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி மாதிரி நம்ம வீட்டிலேயே செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அழகாக க்யூட்டாக லைட்டெல்லாம் செட்டிங்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கிறேன். கிளாஸில் நம்ம ட்ரை பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் கிளாஸ் பவுல் அந்த மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கலர் வர்றதுக்காக என்னென்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஆக்ரிலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதை சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு கூட இல்லை, சும்மா லைட்டாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்துடும். நம்ம என்ன கலர் வேணுமோ அது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரு இல்லைன்னா ஒரிஜினல் பூவே செடியில் பொறிச்சு, இலை செடி பூ அந்த மாதிரிலாம் பொறிச்சு கிளாஸ்க்குள்ளே வச்சுட்டு ஒரு சின்ன கல்லை வந்து வெயிட்டுக்காக அதை வச்சிட்டிங்கன்னா தண்ணியில் மிதந்து வராமல் இருக்கும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போது என்ன ஆகும், தண்ணிக்கு மேலே எண்ணெய் ஊற்றணுன்னா மேந்துட்டு ரவுண்டாக ஃபார்ம் பண்ணி வந்துடும். எண்ணெய் தான் மேலே இருக்கும். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம சும்மாவே அழகுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தீபத்துக்கு சாமிக்கு முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னா தீபத்துக்கு யூஸ் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி அது சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து திரி டைட்டாக ஒரு 2 திரியை நல்லா திரித்து டைட்டாக அந்த ஓட்டைக்கு நடுவில் போகணும். அதுக்கு என்னன்னா ஹோல் வந்து சின்னதாக இருக்கணும். அந்த ஓட்டைக்கு நடுவில் விட்டு எடுத்தோம்னா நல்லா டைட்டாகவும் இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்கும். திரி வந்து சாயாமல் அங்கே இங்கே சாயாமல் இருக்கும். இப்போ திரியோட ரெண்டு பக்க சைடுக்குமே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த தீபம் எரியும் போது நம்ம வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல ஃப்ளேவரோடு இருக்கிறதுக்காக ஏதாச்சும் எசென்ஷியல் ஆயில் இல்லைனா எசன்ஸு இல்லைன்னா அத்தர் இருந்துச்சுன்னா இல்லைனா சென்ட்டு அந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் வந்து ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் விட்டுக்கலாம். நான் வந்து சும்மா அந்த பைனாப்பிள் எசன்ஸை யூஸ் பண்ணேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி எது இருக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த தீபம் எரியும் போது அதோட வாசமும் சேர்ந்து வரும். வீடு ஃபுல்லாக ஒரு மைல்டான ஃப்ரெஷ்னஸோட அந்த ஸ்மெல் இருக்கும் நமக்கு. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அதை வந்து அழகாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். இது வந்து பேப்பர் எரிஞ்சிருமோ, அந்த பிளாஸ்டிக் பேப்பர் எரிஞ்சிருமோ, இல்லை கிளாஸ் உடஞ்சிருமோ, ஹீட் ஆகி அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. நான் டெய்லி ஈவினிங் வைக்கிறேன். அழகாக அது அந்த எண்ணெய் இருக்க வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் அது அதுவாகவே ஆஃப் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், அழகாக பற்ற வச்சாச்சு. இது ஈவினிங்க்கு மேலே நீங்கள் டெய்லியுமே பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னென்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் சாமிக்கு முன்னாடி தீபம் வச்ச மாதிரியும் இருக்கும். சாமிக்கு முன்னாடி வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி தீப எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலர்ஸ் எதுவும் இல்லை, பூ தலை அந்த மாதிரி அது பொறிச்சு போடலன்னா வெறும் தண்ணியில் நீங்கள் பண்ணிங்கனாலும் கிளாஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வெறும் தண்ணியில் தான் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்ங்க. டாட்டா. என்றும் அன்புடன் தீரன் விலாக்ஸ்.